வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஆந்திராவில் ஒரு ஒரு மர்ம காய்ச்சல் பரவிட்டுருக்கு அப்படிங்கிற நியூஸ் பற்றி தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் எல்லூரு அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் திடீர்னு நிறைய கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுது. அங்கே இருக்க ரிப்போர்ட் ஆகிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தலை சுத்தல் இருக்குங்கிறாங்க, ஃபிட்ஸ் இருக்குங்கிறாங்க, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, கண்ணெல்லாம் எரியுது, திடீர்னு குளிர் ஜுரம் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஒரு 4-5 நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேலே கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த நியூஸ் வந்து பெரிய அளவில் மீடியாலேயும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஃபிட்ஸ் வர்றதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஃபிட்ஸ் வந்து வீட்டில் கூட இருக்கவங்க யாராவது பார்க்கணும், அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே கொஞ்சம் நேரத்துக்கு தெரியாது, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அவசியம். அதனால் வந்து நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆக ஆரம்பித்தோடனே எல்லோரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயவாடா மாதிரியான பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கும் நியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எதனால் வருது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி அங்கே இருக்க சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து தண்ணி மூலியமாக வருதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ தண்ணியிலேருந்து இது பரவ கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பரவுதா, கொரோனா மாதிரி தொற்று வியாதி அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. வர்றவங்க எல்லாருக்குமே இந்த வியாதி வந்த எல்லாருமே வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் சரியாகி ஆட்டோமேட்டிக்காக நல்லாகி அவங்க பழைய நிலைமைக்கு வந்து வீட்டுக்கு கிளம்பி டிஸ்சார்ஜும் ஆகிட்டாங்க. இது எதனால் வருதுன்னு தெரில. பெரிய அளவில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸும், சிஎம் ஆகட்டும், எதிர்கட்சி தலைவராகட்டும், எல்லாருமே வந்து மக்களை பார்த்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த நோயோட தாக்கம், இந்த நோயோட ஒரிஜின் வந்து எங்கே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. ஸோ ஆல் இந்தியா மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் இருந்தும் டீம் ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸும் வந்து இங்கே ஃபுல்லாக செக் பண்ணி ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ வரைக்கும் தண்ணி மூலியமாக பரவலை, காற்று மூலியமாக பரவலை அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இன்றைக்கி காலையில் வந்து நியூஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆர்கனோக்ளோரின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், வேதியியல் பொருள்னால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு மக்களுக்கிடையே அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆர்கனோக்ளோரின் அப்படிங்கிறது வந்து பூச்சிக்கொல்லி மருந்தாக வந்து விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஸோ இது வந்து காற்றுலேயோ இல்லை வேறு எதுலேயோ உணவுலேயோ பரவி இதை உட்கொண்டவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிடச்சிருக்க ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட். இன்னும் 2-3 நாள் போச்சுன்னா எல்லா ரிசர்ச் டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸும் வந்துடும், கன்ஃபார்மாக சொல்லிவிடுவாங்க. என்னென்ன ரிசர்ச்னால் தண்ணியில் டெஸ்ட் பண்ண எடுத்து அனுப்பியிருக்காங்க, காற்று மாசு செக் பண்ண அனுப்பியிருக்காங்க, அதே மாதிரி மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்டுக்காக அனுப்பியிருக்காங்க. எல்லோரும் பகுதியை சார்ந்த மக்கள் பயன்படுத்துகிற எல்லாத்தையும். ஸோ சீக்கிரமாக நமக்கு அதோட ரிசல்ட் வந்துடும். ஆனால் இது கொரோனா மாதிரி நம்ம பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இது வந்து தொற்று வியாதி கிடையாது. அங்கே அந்த பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ், நர்சஸ் அவங்களையும் செக் பண்ணிட்டாங்க, அந்த பேஷண்ட்டோட குடும்பத்தார்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டாங்க. இது தொற்று வியாதி கிடையாது. இருந்திருந்தால் நிச்சயமாக அரசாங்க அதிகாரிகள், உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ நிச்சயமாக போய் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களே நேரில் பார்க்குறாங்கும்போது இது தொற்று வியாதி கிடையாது. பட் சீக்கிரமாக இதுக்கு என்ன ரீசன் கண்டுபிடிச்சி மறுபடியும் சொல்லிடுவாங்க. இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.